நம்ம மறுபடியும் குறிஞ்சி மெட்ரோக்கு தான் வந்திருக்கோம் விளையாடுறதுக்கு. ரொம்ப ஜாலியா இருக்கு. வாங்க வாங்க செம்ம என்ஜாய் பண்ண போறோம். ஜாலியா இருக்கு. இங்க இருக்க எல்லா கேம்ஸும் விளையாட போறேன். நானும் எங்க டாடி விளையாட போறோம். படிக்க போறோம். ஒன்னு மிஸ் ஆயிடுச்சா? வேகமானே மறுபடியுமா ஒன்னு four times. This is last part. நடத்தனா அடிக்கல. One thousand, 2000. அவ்வளோ முடிச்சாப்பா. நானும் டாடியும் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தோம். ஷூட் பண்ண பாப்பா வந்து ஸ்கேட்டிங்கில் வந்துச்சு, வண்டியில் வந்துச்சு, அது பெரிய ஜாமியம்லேயும் வந்துச்சு. அது மாதிரி ராட்னெலாம் சுற்றி வந்துச்சு. அது மாதிரி புக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பேக் மாட்டிக்குமே இதெல்லாம் நிறையா வந்துச்சு. அதுக்குமா வந்து ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் பட்டு வந்து ஸ்க்ரீனில் பட்டு ஃப்ரீஸ் ஆகி செத்துடும். அதுக்குமா 3 வந்துச்சு. முன்னாடி 3 வந்துச்சு. நாங்கள் எடுத்தோம். டவுன்லோட் பண்ண போப்போ டெலிட் ஆகிடுச்சு. அதனால நாங்கள் வந்து மறுபடியும் போய் விளாண்டோம். அது மாதிரி 3 வரும். ஆனால் வரல. இப்போவுமே நிறைய வரும், வரல. அது மாதிரி கலராக இருந்துச்சு. நானும் டாடியும் ஷூட் பண்ணோம். ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து நிறைய கேம் விளாண்டோம். இது மாதிரி 2 பேர் உட்காரமே இருந்துச்சு. வீடு இருக்கிறாங்க. நாங்கள் 2 பேர் நானும் டாடியும் தான் உட்காந்து ஷூட் பண்ணியிருந்தோம். ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த கேம்ஸ். அதுக்கப்புறமா ஷூட் பண்ணிக்கிட்டே இருந்தால் நான் கடைசியில் வரும்னு பார்த்தா வரவே இல்லை. அதனால் நாங்கள் ஷூட் பண்ணிக்கிட்டே விளாண்டுட்டு இருந்தோம். நாங்கள் ஷார்ட்ஸும் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஷார்ட் பார்க்குறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி ஃபுல் வீடியோ இருக்குது. மறக்காமல் பாருங்கள். அது மாதிரி நாங்கள் ஜாலியாக விளாண்டோம். நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. அது மாதிரி குதிரை இருந்துச்சு. நான் தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் விளாண்டேன். நம்ம நாங்கள் நெக்ஸ்ட் வந்து குதிரை தான் விளையாட போகிறோம். நீங்களே பார்த்துருப்பீங்க. அது வரைக்கும் நாங்கள் ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். முன்னாடி வருது, பின்னாடி போகுது, வந்துக்கிட்டே இருக்கோம். நாங்கள் குடுன்னு ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். யாருங்க அழுத்திக்கிட்டு இருக்கோம். இப்படி திருப்புறோம். ஃப்ரீஸ் ஆகி செத்துடுது. பெருசாக எங்களை சாவடிக்க முடியல. அதனால் சின்ன சாவடிச்சிட்டாங்க. நம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் 3 வர மாட்டேங்குது என்னன்னு தெரியல. அதனால் நாங்கள் உட்காந்து சாவடிச்சுக்கிட்டே இருக்கோம். ரொம்ப நம்ம ஆச்சுக்கிட்டே இருக்கோம். அது மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இவ்வளோ டிக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம் தான். அடுத்தது வந்து
இது வந்து விளையாண்டுருக்கோம். ஸ்பேஸ் ஹாக்கி தான் விளையாண்டுருக்கோம். இது வந்து நம்ம கைக்கிட்ட ஒரு கேப் இருக்கும். கேப் இருந்தால் எங்கள் டேடி வந்து என்கிட்ட கேப் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு பாயிண்ட் போகும். அதேமாதிரி என்கிட்ட இருந்து ஒரு அப்பா கிட்ட கேப் இருக்கா, அதில் ஒன்றுச்சுன்னா எனக்கு பாயிண்ட் போகும். சரியாகவே நானும் தடுக்க பார்க்குறேன். கரெக்டாக எங்கள் அப்பா வந்து அந்த கேப் கூட தான் விட்றாங்க. சிலதான் நான் அடிக்கிறேன், ஆனால் கேப் கூட போக முடியுது. ஏன்னதில்லை என்ன மாயமும் தெரியல. ஏன்னா எங்கள் அப்பா அடிச்சுட்டு இருக்காங்க, என்னால் அடிக்க முடியல. அது மாதிரி டிக்கெட்ஸ் கிடச்சிது. அது நான் பிடிங்க வந்து நான் காமிச்சேன். நான் நெஞ்சு போய் காமிச்சேன். அதெல்லாம் ஜாலியாக இருந்துச்சு. அதில் உழுந்துக்கிட்டே இருக்கு. அப்போ மட்டும் எப்படி தான் அடிக்கிறாங்கன்னு தெரியல. உழுந்துக்கிட்டே இருக்கு, அதுக்குள்ளே உழுவுது. நீங்களும் பாருங்க, அதை அடிக்கிறேன். நான் அடிக்கிறேன், ஆனால் அப்பா இதை மட்டும் போக மாட்டேங்குது. நீங்களே பார்ப்பீங்க அது காட்சி. நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள். அப்பா அடிச்சுக்கிட்டே இருக்கார். இவங்க அடிக்கிறாங்க அடிச்சுட்டே இருக்காங்க. ஒன்று கூட போக மாட்டேங்குது. உழிச்சு பார்த்தீங்களா டேடி அடிச்சிடுவாங்கன்னு. அதே மாதிரி டேடி அடிச்சுக்கிட்டே இருக்கார். ஏன்னு தெரியல. அடுத்தது விளையாட்டு குதிரை. நான் மட்டும் உட்காந்து குதிரை விளையாண்டுட்டு இருந்தேன். எனக்கு ஓட்டவும் தெரியாது, சும்மா கயிறை பிடிச்சிட்டு இப்படி ஆடிட்டு நான் விளையாண்டுட்டு இருந்தேன். நான் விளையாண்டு அதுமாதிரி எங்கள் அப்பா தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க, ஆட்டி இதுமாரி பண்ணாங்க. நானும் ஒட்டிக்கிட்டேன். மேலே எங்கே வருங்க, மேலே போகுது கீழே போகுது, மேலே போகுது கீழே போகுது. ஆனால் கேப்பில் மட்டும் ஃப்ளையாக பறக்குது. ஃப்ளை குதிரை இருக்குது. இங்கே பாருங்க பறக்குது பார்த்தீங்களா, மறுபடியும் போகுது. இடையில வந்து ஒரு காயின்லாம் இருக்கும், பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் வரும். நான் பிடிக்கவே இல்லை, கொஞ்சம் தான் பிடிச்சிருக்கேன். நீங்களும் வந்து காயின்ஸ்னால் நீங்கள் கண்டிப்பாக பிடிக்கணும், ஓகேங்களா? நான் பிடிக்கணும், ஓகே? மிக்கி மவுஸ் வந்து ஒரு 70 எடுக்கணும். மிக்கி மவுஸ் மண்டே டங்கு போடும். இன்னும் 1 வரும், 2 வரும், 3 வரும், இல்லைன்னா 4 வரும். அதில் என்னத்தை அடிக்கிறதுக்கு டப்புன்னு அடிச்சுட்டு இருப்பேன் நான். அதுக்கப்புறமா எவ்வளோ பாயிண்ட் வருதோ அவ்வளோக்கு நமக்கு வந்து வரும். இப்போ வந்து நான் அடிக்கிறது வந்து 62 வந்திருக்கு.
நீங்களே பார்ப்பீங்க. நான் கவுண்ட் பண்ணுறேன். 53, 54, 55 வந்துக்கிட்டே இருக்கு. நான் லாஸ்ட்டு எவ்வளோ மார்க் எடுத்துப்பேன் நீங்களே பாருங்கள். அந்த வந்து இது பார்த்தீங்களா, இந்த 62 அடிச்சிட்டேன். டாடி தான் அடிக்க போறாங்க, நான் அடிக்க மாட்டேன். நம்ம பண்ண போகிறது நம்ம டேடி இத வேற போறேன். பையில கேட்டிருக்கேன். ரெண்டு சான்ஸ் திருக்க அடிக்குப்பா. சுப்போ எங்கள் அப்பா அடிச்ச அடியில் அவங்களே புனிங்களாங்க. இவ்வளோ இது பண்ணுறாங்க. பில்டிங்கே அதிர்ச்சி. நான் பைக் பண்ண போறேன்.
கேம்ஸும் விளையாட முடிச்சாச்சு. நம்ம சேர்த்து வச்ச டிக்கெட்ல நமக்கு ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். கொடுங்க அந்த டிக்கெட்டை. இவ்வளோ டிக்கெட் சேர்த்து வச்சிருக்கேன். ஏதாச்சும் கிடைச்சிச்சுன்னா ஜாலி, இல்லைன்னா கோழி. ஜெயிச்சாச்சு. இந்த லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணி